ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க தி எக்கோ படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2008 ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் த்ரில்லர் படம். இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு முன்னாள் குற்றவாளியாக இருக்காரு. அவரு ஒரு பழைய பில்டிங்க்கு குடியேறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு போலீஸ் ஃபேமிலி இருக்காங்க. போலீஸ்காரரு, அவங்க ஒய்ஃப், அவங்க குழந்தை அப்படின்ட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலிக்குள்ள ஒரு சில ப்ராப்ளம் வருது. அது என்னன்னு ஒரு தலையோட பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே பல அமானுஷ விஷயங்கள் இவருக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் இந்த படத்தில் என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது, கடைசியில் என்னதான் ஆச்சு அப்படின்றத இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பார்ப்போம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரி பார்ட் வைஸ் பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பார்ட் தான். ஆனால் என்ன ஹாரர் படம்னால இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி பார்ட் தான் இருக்கும். அதே டெம்ப்ளேட்டான ஸ்டோரி பார்ட் தான். அதை ஓரளவு ஓகேவா பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது நம்ம ஹீரோ ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காரு. கேரக்டர் ரைட்டிங்கும் அவர் கேரக்டர் நல்லாவே இருக்கு. படத்தில் இவங்க காட்டுற ஹாரர் போர்ஷன்ஸ்லாம் ஒரு சில இடத்துல நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆனால் என்ன அது இன்னும் கொஞ்சம் நல்லாவே காமிச்சிருக்கலாம். அதே மாதிரி அதோட விஎஃப்எக்ஸ் சிஜி ஒர்க்ஸ்லாம் இன்னும் நல்லாவே பண்ணி கொடுத்துருக்கலாம். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் படம் நல்லாவே இருந்தது. சினிமாட்டோகிராஃபி நல்லாவே பண்ணி கொடுத்துருந்தாங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பிஜிஎம்னா நல்லாவே இருந்தது. குறிப்பாக அந்த பில்டிங்கை காமிச்சிருக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது. உள்ள போகும்போது நமக்கு ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்றது தோன்ற அளவு எடுத்து வச்சிருந்தாங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்க்கும்போது படம் கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபாக தான் இருக்கு. படத்துல ஒரு சில போர்ஷன்ஸ் நல்லா இருக்கே தவிர ஓவராலா படமா பார்க்கும்போது ஒரு ஓகேவான படமா தான் இருந்தது. பல சீன்ஸ் வந்து ப்ரெடிக்டபிளாகவும் லேகிங்காகவும் இருக்கதா செய்யுது. ஓவராலா பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. படத்தில் அடல் கண்டென்ட் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.